டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு 3 நிமிஷம். நாங்க படிச்ச புக்கோட பேர் வந்து மூர்க்கமான காட்டு மிருகங்கள். பார்த்தாலே தெரியுது உனக்கு ஒன்றுடி. டேய் ரெண்டு கொஞ்சம் வேகமாக தான் நிறையா. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சிறுவன் துளைந்து விட்டார். அவன் சோகமா இருந்துட்டு இருக்க டைம் ஒரு கரடி வருது. கரடி வந்து கேக்குது அவன்கிட்ட, we're not dangerous, let's go explore. அவன்கிட்ட கேக்குது கரடி, ஏன் வந்து சோகமா இருக்கேன்னு கேக்குது. இங்கிலீஷ் தெரியா? உடனே சிறுவன் சொல்றான், நான் லாஸ்ட் ஆயிட்டேன். எங்க அம்மா வந்து my mom told me not to explore the jungle, but I did it anyways. எங்க அம்மா சொன்னாங்க காட்டுக்கு போகாதுன்னு சொன்னாங்க, அதனால நான் வந்து இங்க காட்டுக்குள்ள வந்துட்டேன், அதனால தொலைஞ்சு போயிட்டேன். அதான் அந்த சிறுவன் சோகமா இருக்கிறான். ஸோ கரடி வந்து சிறுவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, கரடி போய் கேக்குது, ஏன் சோகமா இருக்க? Why are you sad? Because I went to the jungle when my mom told me not to, and now I'm lost. ஏன் காட்டுக்கு போகலன்னு உங்க அம்மா சொன்னாங்க? பயங்கர டேஞ்சரஸ் அனிமல்ஸ் இருக்கு. She told me there was dangerous animals. So I still came here because I wanted to. ஸோ அதுக்கப்புறம் கரடியும் அந்த நண்பனும் சிறுவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ கரடி சொல்லுது, நான் வந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இங்கே அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் அனிமல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூட்டிகிட்டு போகுது சிறுவனை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரடி வந்து முதல்ல சிறுவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க சமயம் ஒரு யானை அங்கே சன் பாத், அதாவது சன்ல வந்து யானை அப்படியே வந்து யானையோட டீ டைம் அது டீ குடிச்சிட்டு இருக்குது. வாழைப்பழமா? சரி, வாழைப்பழம். ஸோ யானையை பார்த்துட்டு யானை சிறுவனை பார்த்து கேட்குது, நீ ஏன் சோகமா இருக்கிறன்னு. ஏன் சோகமா இருக்கு? உனக்கு வாழைப்பழம் வேணுமா? ஒன்று சாப்பிடு. ஸோ யானையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ யானையும் இப்போ கரடி கூடயும் சிறுவன் கூட போய் சிங்கத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ சிங்கம் இப்போ வருது. நான் தான் kind சிங்கம். I am vegetarian. சாப்பிட மாட்டேன். எவ்வளோ பெரிய சிங்கம். ஸோ நீ எப்படி இருக்க குட்டி பையன்? சூப்பர். சரி, இப்போ யானையும் சிங்கமும் கரடியும் சேர்ந்து சிறுவன் அவங்க அம்மா கிட்ட கொண்டு போறதுக்காக காட்டு வழியா நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அடுத்தது ஒரு மான்குட்டி வருது. மான்குட்டி எப்படி துள்ளி வருவீங்க? ஸோ மான்குட்டி வந்து சிறுவன்கிட்ட கேக்குது, ஏன் இப்படி சோகமா இருக்க அப்படின்ட்டு. எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும். I want to see my mom. அப்போ மான்குட்டி சொல்லுது, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நானும் ஒரு ஹெல்ப்பர் சொல்லிட்டு போகுது.
ஸோ இப்போ மான்குட்டி, சிங்கம், யானை, கரடி எல்லாம் சிறுவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்க சமயம் ஒரு ஸ்டோரி முடியாது ஒரு பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேக்குது. ஸோ அங்க டைம் கதை பேர் என்ன? கன்னித்தீவா? ஸோ அங்கிருந்து ஸ்டோரி டெல்லர் பயங்கரமா ஞாபகம் வச்சு சொல்லிருக்காங்களே இவனுக்கு இல்ல ரெண்டு வார்த்தை முடிய மாட்டேங்குது. ஒரு சுபா அதுவும் பரவாயில்ல, நல்லா ஒரு ஞாபகம் அலறல் சத்தம் கேக்குது. ஸோ மரத்துக்கு முன்னாடி இருந்து அலறல் சத்தம் கேக்குது. ஸோ சித்விக் எங்க இருக்க? அப்ப எல்லாரும் பயங்கரமா பயந்துட்டாங்க. அனிமல்ஸ்லாம் பயந்து ஒளிஞ்சிருக்குது. ஆமா. Is it a snake? அனிமல் சத்தத்தை கேட்டு அனிமல்ஸே பயந்துருச்சு. போலீஸ் நீங்க எப்படி? ஸோ அப்போ வந்து சிங்கமுடியே சிறுவனோட ஒளிஞ்சு. அம்மா வெளியில வராங்க. ஏன் நான் அவனை போகக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன் போனேன்னு கேக்குறாங்க. உடனே இவன் சிறுவன் சொல்றான், காட்டு வெளிச்சி காட்டு மிருகங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, ஏன் அதெல்லாம் கொடூரமானதுன்னு சொன்னீங்கன்னு சொல்றாங்க. ஸோ நீ தான் சொல்லு, நீ ஒன்று சொல்ல. சரிப்பா, அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னு சொல்லு. அனிமல்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். The animals are friendly. ஓகே. முடிந்து விட்டது கதை. வாவ் சூப்பர் சுபா. சுபா கலக்கிட்டு போ. சுபா ஒரு டைரக்டராவே ஆயிடலாம், நீங்க ஒரு டைரக்டராவே ஆயிடலாம்.